ஒரு அழகான சிறிய கிராமத்தில் டிடெக்டிவ் கண்ணாயிரம் என்ற புத்திசாலி மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் பெரிய டிடெக்டிவ் அல்ல, ஆனால் குழந்தைகளுக்கான சின்ன சின்ன மர்மங்களை கண்டுபிடிப்பதில் அவர் மிக வல்லவர். ஒரு நாள் காலை கிராமத்தில் உள்ள தோட்டக்கார வள்ளியம்மா மிகவும் கவலையுடன் கண்ணாயிரம் வீட்டுக்கு வந்தார். கண்ணாயிரம் சார், என் தோட்டத்தில் இருந்த பெரிய மாம்பழம் ஒன்று நேற்று இரவு காணாமல் போய்விட்டது என்றார். சரி வள்ளியம்மா, நாம் இதை கண்டுபிடிப்போம். கண்ணாயிரம் சிரித்தார். விசாரணை தொடக்கம் கண்ணாயிரம் தோட்டத்துக்கு சென்றார். மாம்பழம் மரத்தின் கீழ் சில விசித்திரமான தடயங்கள் இருந்தன. மண்ணில் சிறிய காலடி சுவடுகள், அருகில் ஒரு உடைந்த கிளை, புல்லில் மஞ்சள் நிற மாம்பழம் சாறு. கண்ணாயிரம் சிந்தித்தார். இது பெரிய மனுஷன் வேலை இல்ல, சிறிய ஒருவன்தான். அப்போது அருகில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் மூவர் இருந்தார்கள். ரவி, மீனா மற்றும் கார்த்திக். கேள்விகள் கண்ணாயிரம் கேட்டார். நேத்து இரவு யாராவது இந்த தோட்டத்துக்கு வந்ததை கண்டீங்களா? இல்ல, நான் பார்க்கவில்லை. நானும் பார்க்கவில்லை. மீனா சொன்னாள். நான் ஒரு சத்தம் கேட்டேன், கிளை உடையும் சத்தம். ரவி சொன்னான். நான் மஞ்சள் நிற ஏதோ ஒன்று கையில் வைத்துக்கொண்டு ஓடும் நிழல பார்த்தேன். மர்மம் உடையும் தருணம் கண்ணாயிரம் சிரித்தார். ஆஹா, நான் கண்டுபிடித்து விட்டேன். அவர் எல்லாரையும் அருகிலுள்ள வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். அருகிலுள்ள வீட்டுக்கு செல்வோம். அங்கே கார்த்திக் வீட்டின் பின்னால் ஒரு பெரிய மாம்பழம் தோல் இருந்தது. கார்த்திக் முகம் சிவந்தது. மன்னிக்கவும், நான் ரொம்ப பசியா இருந்தேன். மாங்காய் முகம் பெரியதா இருந்துச்சு என்றான். கார்த்திக், பசி இருந்தால் கேட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும், திருடக்கூடாது. பரவாயில்ல, அடுத்த முறை நான் எல்லா குழந்தைகளுக்கும் மாம்பழம் கொடுக்கறேன். அந்த நாளிலிருந்து கிராமத்தில் ஒரு விதி வந்தது. எதையும் கேட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி டிடெக்டிவ் கண்ணாயிரம் இன்னொரு மர்மத்தை புத்திசாலித்தனமாக தீர்த்தார்.